நண்பர்களே, நம்பிக்கை இருந்தா கடல் கூட தேநீராக தோணும். அது இல்லாட்டி வெறும் துளிக்கே நாம் துவளி விடுவோம். இன்றைய கதையில் நம்பிக்கையின் சக்தியை புரிய வைத்த ஒரு மனிதனை பற்றி நான் சொல்கிற கதை. எல்லோராலும் தூக்கி எறியப்பட்ட ஒருவனை ஒட்டி கொண்டது நம்பிக்கை. ஒரு மனிதனுக்கும் ஒரு விலங்கிற்கும் இடையே ஒரு எளிய பந்தம். ஆனால் அது கடந்து செல்லும் பயணம் வெறும் அன்புக்கு அப்பாற்பட்டது. ஒரு கிராமம் தண்ணீரின்றி வாடிக்கொண்டிருந்தது. நம்பிக்கை குன்றிய கண்கள், வறண்ட நிலம். ஆனால் ஒருவனுக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தது. அவனது பெயர் மாணிக்கம். அவன் வளர்த்த அழகன் மற்றவர்களால் பயனற்றதென தூக்கி எறியப்பட்ட யானை. மாணிக்கத்துக்கு அது வெறும் யானை அல்ல, அது கிராமத்திற்கு உயிர் கொடுக்க போகும் தெய்வம். ஆனால் யானையால் ஒரு கிராமத்திற்கு வாழ்க்கை தர முடியுமா? மனிதனின் நம்பிக்கையும் விலங்கின் திறனும் இணைந்தால் ஒரு அதிசயம் நிகழுமா? இது வெறும் கதை அல்ல, ஒரு நம்பிக்கையின் சினுங்கள். ஒரு அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட கிராமத்தில் மாணிக்கம் என்ற யானை பாகன் வாழ்ந்தான். மனிதர்களும் விலங்குகளும் இணைந்து உழைத்தால் பெரிய சாதனைகளை செய்யலாம் என்று அவன் நம்பிக்கையுடன் இருந்தான். அவனுக்கு இருந்த யானைகளில் அழகன் மிகவும் புத்திசாலியான யானை. அது ஒரு காலத்தில் அரச யானையாக இருந்தது. ஆனால் ஒரு காயத்தின் காரணமாக அதை எல்லாரும் பயனற்றதென நினைத்துவிட்டு விட்டு சென்று விட்டனர். ஆனால் மாணிக்கம் அதன் கண்களில் தீ இருப்பதை பார்த்தான். ஒரு வருடம் அந்த கிராமத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. ஆறுகள் வற்றின, பயிர்கள் உதிர்ந்தன, மக்களும் தண்ணீருக்கு அலையும் நிலை வந்தது. மாணிக்கம் யானைகளுக்குள் பூமிக்குள் தண்ணீர் இருப்பதை கண்டுபிடிக்கும் தன்மை இருப்பதை அறிந்தவன். அவன் அழகனையும் அதன் குழுவையும் தண்ணீர் தேடும் பயிற்சியில் ஈடுபடுத்தினான். அழகன் முதலில் சரியாக செய்ய முடியவில்லை. ஆனால் மாணிக்கம் மனம் தளர விடவில்லை. அவனது அன்பும் பராமரிப்பும் அழகனை மீண்டும் உற்சாகமாக மாற்றியது. சில நாட்கள் பிறகு அழகன் நனைந்த மண்ணை கண்டுபிடிக்க தொடங்கியது. ஒரு நாள் மாலை அழகன் தன் சினுங்களுடன் எல்லோரையும் அழைத்தது. மக்கள் ஓடி வந்தார்கள். யானைகள் குதித்த போது பூமியிலிருந்து தண்ணீர் பொங்கியது. கிராமம் மீண்டும் உயிர்ப்புடன் மலர்ந்தது. முன்னால் அழகனை இழிவாக பார்த்தவர்கள் இப்போது அதை வணங்கினர், வாழ்த்தினர். மாணிக்கத்தின் இடைவிடாத உழைப்பும் உயிர்களுக்கிடையே உள்ள பந்தமும் மற்றும் விடாமுயற்சியும் கிராமத்து வாழ்க்கையை மீட்டு கொடுத்தது. வெற்றிக்கு கடின உழைப்பும் பொறுமையும் உயிர்கள் அனைவரிடமும் மரியாதையும் தேவை. மேலும் இது போன்ற சிறுகதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.